கரூரில் நடந்த துயர சம்பவம். 41 பேர் பலியாகியிருக்காங்க. 41 பேர் பலின்னு சொல்கிறத விட படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. படுகொலை செய்யப்பட்டதுக்கான முக்கிய காரணம் A1 அக்யூஸ்ட் விஜய் தான். விஜயால் தான் இந்த துயர சம்பவம் நடந்திருக்கு. எதனால் நம்ம விஜய் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, காலையில் 8:45க்கு நாமக்கல்லில் மீட்டிங் சொல்லிட்டு தன்னுடைய அஃபீஷியல் பேஜில் அனௌன்ஸ் பண்ணிவிட்ட விஜய் சாவகாசமாக இரவு சரக்கு அடிச்சுட்டு மட்டையாகிட்டு பொறுமையாக எந்திரிச்சு 8:45க்கு தான் சென்னையிலேருந்தே கிளம்புறாரு. இது திட்டமிட்டே தான் அவர் விஜய் செய்கிறாரு. இதை 8:45க்கே போயிட்டோம்னாக்கா அந்த அளவுக்கான மாஸ் கிடைக்காது, நமக்கு கூட்டம் வராது அப்படின்றதுனால பொறுமையாக போவோம். இந்த நாயை வெயிட் பண்ணிகிட்டு இருப்பானுங்க, நமக்காக ரசிகை கூட்டம் தானே, நமக்காக 150 ரூபா டிக்கெட்டை 5000 10,000 கொடுத்தாலும் வாங்கி பார்க்குற பைத்தியக்கார நாய்ங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணட்டும், இப்போ போயிட்டோம்னா கூட்டம் கம்மியாக இருக்கும், முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுவோம், அதில் நமக்கு மாஸ்க் கட்ட முடியாதுன்ட்டு திட்டமிட்டு போகிறாரு. 8:45 போக வேண்டிய இடத்துக்கு 12 மணிக்கு போகிறாரு. ஆனால் இவர் பர்மிஷன் வாங்கியிருக்கிறது 12 மணி தான். தன்னுடைய அஃபீஷியல் பேஜில் 8:45க்கு விளம்பரத்தை வெளியிடுறாரு. இவருக்கு தெரியும் தன்னுடைய ரசிக கூட்டங்கள் வந்துட்டு பைத்தியக்கார கூட்டம் அப்படின்ட்டு. 8:45 சொன்னால் விடிய காலம் 5 மணிக்கே போகக்கூட பைத்தியக்கார நாய்கள்லாம் இங்கே இருக்குது. நீ மதுரையில் கூட பார்த்துருப்பீங்க. மாநாடு கூட டைம்னா மாநாட்டுக்கு முன்னாடியே போய் நிற்கிற கூட்டம் பைத்தியக்கார கூட்டங்கள் இன்றைக்கி இருக்குது, இந்த விஜய் கூத்தாடி நாயை பார்க்குறதுக்காக அப்படின்றத பிளான் பண்ணி அவர் போயிருக்காரு. விஜய் இந்த நேரத்தை வந்து டிலே பண்ணி கூட்டத்தை அதிகப்படுத்தலாம். விஜய் நினச்சிருப்பாரு, நம்ம இன்றைக்கி டைம் சொல்லிட்டு நாளைக்கு போனால் கூட இந்த பைத்தியக்கார நாய் அங்கேயே தான் வெயிட் பண்ணோம், அதனால் நம்ம கவலை இல்லை, போவோம், மாசை காட்டிடலாம் சொல்லிட்டு பொறுமையாக கிளம்பி சாவகாசமாக போகிறாரு. தனி விமானத்தில் போயிட்டு நாமக்கல்லில் மீட்டிங் முடிச்சுட்டு நாமக்கல்லையே வந்துட்டு இன்னும் ஹைப் ஏற்றுறாரு ரசிகர் மத்தியில். நான் கூட என்னவோ நினச்சிட்டேன், இவ்வளோ பைத்தியக்கார நாய்ங்க நமக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசி இன்னும் கூட்டத்தை அதிகப்படுத்துகிறார். இவர் கரூருக்கு போக வேண்டிய நேரம் வந்து 12 மணி, ஆனால் போன நேரம் 7 மணி. 5-6 மணி நேரத்தை வந்து அதிகப்படுத்துகிறார். அந்த 5-6 மணி நேரத்தில் கூட்டம் இன்னும் அதிகமாகும். 6 மணிக்கு மேலே வேலை முடிச்சுட்டு வரவங்களும் அங்கே ஸ்ட்ரக் ஆகிடுவாங்க. ஸ்ட்ரக் ஆகி நின்று பாதி பேர் இருப்பாங்க. சில பேர் இந்த விஜய் வரான், கூத்தாடி நாய் வரான், பார்த்துட்டு போவோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகிறதுக்காக நிற்கக்கூடிய மக்களும் அங்கே ஸ்ட்ரக் ஆகியிருந்திருப்பாங்க. இது கூட்டத்தை அதிகப்படுத்தியிருக்காரு. அப்படியே வரதுக்கு முன்னாடி காவல்துறை வந்து அறிவித்திருக்காங்க, இந்த மாதிரி நிலைமை கட்டுப்பாடு மாதிரி போயிட்டுருக்கு, நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் கேட்கல. சரி, அதையும் கேட்காம வந்திருக்காரு. வந்தவர்கிட்ட நீங்கள் உள்ளே போக வேண்டாம், இங்கேயே இருந்து பேசுங்கன்ட்டு இருக்காரு. இல்லை அப்படிலாம் பண்ண முடியாது, நான் உள்ளே போய் தான் பேசுவோம், இல்லாட்டி ஸ்பீச்சு கேட்காது. இவர் அப்படியே சொற்பொழிவு ஆற்றி தள்ளிடுறாரு. அண்ணா மாதிரியோ பெரியார் மாதிரியோ கருத்துக்களை கொள்கைகளை பரப்பி தள்ளிடுறாரு. வரப்போகிற நாய் 3 நிமிஷம் பேச போகுது. 3 நிமிஷத்தில் என்ன பேசுதுன்ட்டு அந்த நாய்க்கும் தெரியாது, கீழே நிற்கிற ரசிக அந்த அணில் குஞ்சுகளுக்கும் தெரியாது. இவர் உள்ளே போய் தான் நான் வந்து சொற்பொழிவு ஆற்றுவேன், கொள்கையை பரப்பி தமிழ்நாட்டோட புரட்சியை ஏற்படுத்திடுவார் இவர், அதனால் இவர் உள்ளே போய் தான் பேசுவேன்னு சொல்லிட்டு திட்டமிட்டே உள்ளே போயிருக்காரு. இவர் உள்ளே போனதுக்கப்புறம் தான் மக்களை இந்த பேருந்து உள்ளே வர்றதுக்காக வழிவிடுறதுக்காக நடந்த சம்பவத்தில் தான் பாதி பேர் அங்கே மயக்கப்பட்டு வந்திருக்காங்க. இவர் பேசுகிறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பல பேர் மயக்கப்பட்டு விழுந்திருக்காங்க. அதையும் கண்டுக்கொள்ளாமல் அவர் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் ரொம்ப நிலைமை கைமீறி போனதுக்கப்புறம் வாட்டர் பாட்டிலாம் தூக்கி வீசுகிறாரு. ஆம்புலன்ஸ் வர்றது அதை நக்கலாக பேசுகிறாரு. நான் போகிறீங்களா போங்க அப்படின்றாரு. போகிறீங்களா போங்கன்னா எதுக்காக வராங்க ஆம்புலன்ஸ் வர்றதுன்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஒரு தலைமை இன்றைக்கி இருக்கிறான். அதே வளர்த்து விட்டது வந்து எடப்பாடின்ற ஒரு தவழ்ந்த பாடின்ற ஒரு நாய். அது அவனுடைய இதனால் இன்றைக்கி ஆம்புலன்ஸ் வந்தாலே அது வந்து ஒரு ஆளுங்கட்சியோட இது அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணிகிட்ருக்காங்க. விஜய் பேசிகிட்டு இருக்கும்போது பல பேர் மயக்கப்பட்டு விழுவுறாங்க. ஸோ அப்போவே இந்த அசம்பாவிதங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இளமை கட்டுப்பாடு மீறி போனோன்னா ஸ்பீச்சை முடிச்சுட்டு விஜய் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. சரி, கிளம்புனவர் குறைந்தபட்சம் அங்கேருந்து பார்த்துருந்துருக்கலாம், என்ன நடக்குது, மக்கள் நம்மளை நம்பி வந்திருக்காங்களே அப்படின்ற ஒரு இது கூட இல்லாமல். சரி, இவர் போவான்னா இவர் வந்து பெரிய ப்ளூ ஃபயர் வருது. இவர் போனார்னா இந்த கூட்டம் வந்து இவரை பெரிய நசிக்க இவர் அந்த கூட்டத்தை 42வது ஆளாக இவர் ஆயிருப்பாருன்னு சொல்லிட்டு சரி இவர் போக வேண்டாம், விட்டுடலாம். இவர் கீழே இருக்கிற இந்த லாட்ரி சீட்டு விற்று பணம் ரைட்டுக்கு ஒரு நாய் வளர்ந்துருக்க, அதை ஒரிஜினல் பேசுகிறது எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக், பேசுகிறதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பேசுகிற ஆள் எங்கன்னா பார்த்துருப்போமா, அப்படி ஒரு தற்கொலை நாய் அது. அந்த நாயாவது போயிருக்கலாம். பேனா வச்சுட்டு தான் பேசுவார், புடுங்கி அவர். இங்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போக மாட்டார். அவரும் போகல.
இன்னொரு நாய் ஒன்று இந்த பாண்டிச்சேரியில் வந்து பல குடும்பங்கள் ஊற்றி கொடுத்து குடியை கெடுத்து சாராய கம்பெனி நடத்திட்டு இருக்க நாய் புசி ஆனந்த், அவன் போயிருக்கான், அவனும் போகலை. இந்த சிடிஆர் நிர்மல்குமார்னு ஒருத்தர் இருக்கான், அவன் போயிருக்கலாம். இன்னொரு ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தர் கொண்டு வந்தாங்க, அவர் வந்து பெரிய ஒரு ஆட்டி தள்ளிடுவார் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் போகலை. யாரையுமே சரி நீங்கள் தான் போகலை, அட்லீஸ்ட் தொண்டர்களுக்கு ஒரு அறிக்கையாக விட்டு வந்துருக்கலாம். இந்த மாதிரி மக்கள் நம்மளாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீங்கள் போயிட்டு பாருங்கள். அப்படி இது நீங்கள் போய் பாருனா நீ என்ன தவறுக்காரன் யாரும் தெரிய போகுது? நீ கொடி கிடி எடுத்துகிட்டு போனால் தெரிய போகுது. நார்மல் மக்களாக போயிட்டு இது பண்ணினா ஒன்றும் தெரிய போகிறது கிடையாது. அப்படி அதை கூட நீ அறிவிக்கலை. இவர் பாட்டுக்கு கையில் பிடிச்சிட்டு ஆட்டிட்டு கிளம்பிட்டார் பேக்கை. பத்திரிகையாளர் கேட்குறான், சார் 37 பேர் இறந்துருக்காங்க கேட்குறாங்க, அதுக்கு கூட பதில் சொல்லாமல் அவ்வளோ அவசரமாக ஓடுறாரு. சாவகாசமாக போயிட்டு வீட்டில் போயிட்டு ட்வீட்டு போடுறாரு, மனம் உடஞ்சி போய் தள்ளி இருக்கேன் அப்படின்ட்டு. இப்படிப்பட்ட ஒரு தலைவன், இவன் தலைவன் சொல்கிறானுங்க, அதுதான் மிக்க கேவலமாக இருக்குது. இவர் போய் படுத்து தூங்கிட்டார். இதை தூங்கினதுக்கப்புறம் இங்கே அது இந்த தற்கொலைகள் இருக்காரு பாருங்க, விஜயோட ரசிகர்கள்ன்ற பேரில் அனில் குஞ்சுகள், அவனால் என்ன அறிவில் இருக்கானுங்கன்னு தெரியல. என்ன போடுறானுங்க அப்படின்னா, அவ்வளோ விஜய் ஸ்டாண்டு வித் விஜய், விஜய் இங்கே நிற்கலை, அவன் போய் படுத்துட்டான், மட்டே ஆகிட்டான், ஸ்டாண்டு வித் விஜய்ன்னு சொல்லிட்டு பரப்புகிறாங்க. மக்கள் இங்கே செத்து போயிருக்காங்க, செத்து போனவங்க பற்றி குறைந்தபட்சம் ஒரு இரங்கலோ வருத்தமோ தெரிவிக்கலை. சில பேர்லாம் இன்னும் கேவலமாக போடுறாங்க, அவங்களோட வீதியை போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா வருது, வாயில் அசிங்கமாக தான் வருது. இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போடுறாங்க, அவங்களோட விதியை போயிட்டாங்க, என்ன பண்ணுறது, அவர் அவங்கள குழந்தைங்களாம் கூட்டு வர சொன்னார். சரி கூட்டு வர சொல்ல, ஓகே. இந்த மாதிரி போடுறதுக்கு என்ன மனநிலை வருது, மனுஷ பிறவிகளாக என்னன்னு தெரியல. சங்கிகளோட மோசமான ஒரு மனநிலையில் இன்றைக்கி தற்கொலைகள் தாவேக்காரங்க இன்றைக்கி இருக்கிறாங்க. இப்படி போகிறாங்க ஸ்டாண்டு வித் விஜய்னு. தலைவர் வந்து காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, அவர் நேற்று மதியம் சாப்பிட்டது பச்சை தண்ணி கூட போடலை. ஏன் ராவா அடிச்சு படுத்து கிடக்கிறாங்க நாய், இப்படிலாம் போடுறானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கேவலமாக இருக்குது. இன்னும் சில பேர்லாம் போடுறாங்க, ஸ்டாண்ட் வித் விஜய் வெங்காயம், இன்னும் சிங்கம் தான், அவன் கூட நான் எப்போயும் இருப்பேன். கொய்யால மணின்னு ஒருத்தர் இருக்கான் இங்கே, கொய்யால மணி. அவன் ஒரு இது போட்டிருக்கான், இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டிருக்கான், தலைவா எந்த நிலையிலும் அவன் கூட தான் இருப்பேன், உன் காலுக்கு செருப்பா, உன் சரக்குக்கு முறுக்கா நான் இருப்பேன். எந்த நிலையில் இருக்க அந்த நாய், ஒரே நிலை தான், போதை நிலையில் இருக்கும் வீட்டில், அந்த நிலையில் நீ கூட போய் இருக்க போகிற, சைடிஷாக போய் இரு. வெக்கமாக இல்லை, இங்கே எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க, அவங்கள பற்றி ஒரு குறைந்தபட்ச அனுதாபம் கூட உனக்கு கிடையாது. ஸ்டாண்டி வித் விஜய்னு போட்டுக்கிட்டு இருக்க. இந்த விஷயங்களுக்கு காரணம் வந்துட்டு திமுக தான், ஆளுங்கட்சியோட சதி அப்படின்னு சொல்லிட்டு பரப்புறாங்க. இந்த லோகேஷ் கணேசனா ஒரு மென்டல் டைரக்டர் ஒருத்தர் இருக்கான், நான் எடுக்கிற படங்கள்லாம் மென்டல் மாதிரி தான் இருக்கும். அந்த எடுக்கிற படங்களில் இவங்க ரசித்து பார்ப்பானுங்க. அவன் ஒரு ட்ரெய்லர் விட்றான்னு, இப்போ ஒரு படம் வருது ட்ரெய்லர் விட்றான்னா அதுக்கு அவன் ட்ரெய்லர் ஒரு விதத்தில் விட்ருவான். இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு தற்கொலைகளை வந்து பயங்கரமான கதைகளை விடுவானுங்க. இது இப்படி, இது எல்சியூ, இது அது இதுன்னு அவன் ஒரு மெண்டல் மாதிரி எடுத்து வச்சுருப்பான். இவனுக்கு ஒரு மெண்டல் மாதிரி ஒரு கதையை சொல்லுவானுங்க. அவன் மெண்டல் மாதிரி பயங்கர மெண்டல் மாதிரி எடுப்பான், இவனுக்கு சொல்கிற கதை மெண்டல் மாதிரி பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி இவனுக்கு கதைகளை சொல்லுவானுங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்துட்டு இந்த நடந்த நிகழ்வில் பயங்கரமான கதைகளை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறானுங்கன்னா, எப்படி வந்து செந்தில் பாலாஜி உடனே வந்தார், ஏன்னா புறம்போக்குனாய செந்தில் பாலாஜி ஊர் நடந்த கரூரில் இருக்க ஒரு எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சராக இருந்தவர், மக்களுக்கு ஒரு பாதிப்புனா உடனே வராமல் பனையூரில் போய் பண்ணி மாதிரி படுத்துக்க சொல்கிறியா, அவரை உடனே தான் வருவார், அப்புறம் உடனே வந்து பார்க்க தான் செய்வார். அதுதான் ஒரு அமைச்சர் எம்எல்ஏ, பனையூர் பண்ணியா அவர் வீட்டில் படுத்து தூங்குறதுக்கு, புறம்போக்கு நாய்ங்களா, உடனே தான் போவார். இன்னொன்று கேட்குறானு, சரி அது சொன்னோன்னு இப்படி சொல்லிடுறானே, சரி ஊரில் இருந்தார், ஓகே. திருச்சியிலேருந்து எப்படி ஒரு அன்பில் மகேஷ் வந்தார், இந்த புறம்போக்கு நாய்ங்களா, இங்கேருந்து விபத்து நடந்த கொஞ்சம் ஒரு 3/4 மணி நேரத்தில் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போனான் விஜய். அவன் எப்படி போனான், இங்கேருந்து கரூர்லேருந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போகிற நாய் போக முடியுது, ஒரு அமைச்சர்னால திருச்சியிலேருந்து இங்கே கரூர் வர முடியாதா, மக்களுக்காக வந்து நிற்கிறாரா, வர முடியாதா? என்னென்ன ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு அரசு எப்படி இயங்கணும் அப்படின்ற அடிப்படை அறிவு கூட கிடையாது. எப்படி மாசு சுப்பிரமணியம் உடனே வராரு, உடனே தான் வரணும், சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் உடனே தான் வந்து தான் ஆகணும், அதான் ஒரு அமைச்சரான வேலை. உங்களை மாதிரி திருச்சி ஓடிட்டு மொபைல்லாம் ஃபோனில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு திருச்சி ஓடுறதுக்கு அரசு நடக்குது, அப்படி தான் போகும். முதலமைச்சர் எப்படி இரங்கல் தெரிவிக்கிறார், உடனே மோடி எப்படி இரங்கல் தெரிவிக்கிறார், எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்களாம்? நியூஸ் லைவ் நியூஸ் போயிட்டுருக்கு, அப்டேட் ஆகிட்டே இருக்குது. மோடிக்கு எப்படி தெரியுமா, மோடி என்ன ஃபோன் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் கிடக்குறீங்களா, எந்த நாட்டில் இருக்கீங்க நீங்களாம், இந்தியாவில் இருக்கீங்க, எந்த வேலை உலகத்தில் இருக்கீங்கன்னு தெரியலடா, சங்கிகளோட மோசமான உலகத்தில் இருக்கீங்கடா நீங்களாம். மோடிக்கு எப்படி இந்த தகவல் தெரியும், மோடி எப்படி உடனே இரங்கல் தெரிவிக்கிறாரு, எல்லாம் திட்டமிட்டது.
அடிப்படை அறிவு கூட இல்லாத நாய்களாக மூளையே இல்லாமல் வளர்ச்சி இல்லாமல் இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர்லாம் பயங்கர கட்டுக்கதைகள் விடுறானுங்க. இந்த லோகேஷ் கனகராஜ் படத்தை பார்த்துட்டு கதை விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பயங்கரமாக ஒருத்தனலாம் சொல்கிறான் மார்ச்சூரியில் இருந்த பணத்தை இடத்துல வந்து போட்டு கணக்கு காட்டுறாங்கன்னு. அறிவே இல்லையாடா உனக்கெலாம், மனுஷனாடா. 41 பேர் செத்து போயிருக்காங்க. அதை பார்த்து உனக்கு இது இல்லாமல் இதில் அரசியல் பண்ணி இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க அங்கேருந்து கொண்டு வந்து போட்டாங்கன்றீங்களே, மனுஷனாடா நீங்களாம். இப்படி தான் அவங்களோட பதிவுகள் மோசமான மனநிலையில் பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி பேச வேண்டாம், சரி ஒரே தான் நம்ம இது பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்த்தாலும் இந்த தற்கொலை நாய்கள் போடக்கூடிய கமெண்ட்டுகளும் ப்ளீஸ் நீங்கள் எதுவும் பேசாமல் இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. நீ அனுதாபம் தான் சொல்லலை, ஆறுதல் தான் சொல்லலை அப்படின்னா கூட பரவாயில்ல. தயவு செஞ்சு வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. தேவையில்லாத விஷயங்களை பரப்பி ரொம்ப மோசமான ஒரு பைத்தியக்கார நாய்கள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பெரியார் சொல்லுவார், மானமுள்ள 1000 பேருடன் போராடிடலான்ட்டு. அதே மாதிரி இந்த விஜயராசி தற்கொலை நாய்கள் கூடயும் சீமான் மாதிரி தம்பிகள் கூடயும் போராடுறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒரு லாஜிக்காக பேசினா நம்ம லாஜிக்காக பதில் கொடுக்கலாம். கற்பனை உலகத்தில் வேற எங்கேயே வாழ்ந்துட்டு இருக்க நாய்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு நமக்கே தெரியலை. அது கோபம் தான் வருது. வார்த்தை அவன் பேசுகிற வார்த்தைகளுக்கு நமக்கு திட்டம் தான் தோணுது. இன்னும் அதை இது பண்ணுறீங்க. இன்னமும் ஸ்டாண்ட் வித் விஜய் நேற்று ஒரு நடிகர் போடுறான், அவனோட நண்பன் ஒரு புறம்போக்கு நாய், நீ சிங்கம் தானா? ஏன்டா அங்கே 41 பேர் செத்து போயிருக்காங்க, சிங்கம் தான் அசிங்கம் தான் பேசிக்கிட்டு இருக்க. இன்னும் மனுஷனா நீ? உனக்கு மனிதாபிமானம் இருக்கா? விஜயோட நண்பனாக இருக்க உங்ககிட்ட எப்படி மனிதாபிமானத்தை பார்க்க முடியும்? அவனுக்கே அது கிடையாது. அவன் கூட சுற்றி தெரிஞ்ச நாய் தானே. உனக்கு எப்படி அந்த மனிதாபிமானம்லாம் இருக்கும்? வெக்கமே இல்லாமல் இருக்கீங்கடா நீங்களாம். மனுஷ பிறவியே கிடையாது. இந்த குடிபோதை மறுவாழ்வு மையம்னு சொல்லிட்டு நடத்திட்டு இருக்காங்க. அந்த குடிக்க போதையில் அடிக்ட் ஆனவங்க இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு மறுவாழ்வு கொடுக்கலாம், போதையிலேருந்து வெளிப்படுத்துறதுக்காக நடத்துகிறாங்க. அந்த மாதிரி இந்த ரசிக மனநிலையிலேருந்து வெளிவரதுக்கான ஒரு மறுவாழ்வு மையத்தை எடுத்து அரசு நடத்தணும். பல தற்கொலையாக போதையை விட மோசமான ஒரு மனநிலையில் இன்றைக்கி இருந்துகிட்ருக்காங்க. இவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் கவுன்சிலிங் கொடுத்து திருத்தி மனுஷப்பிறைகள் ஆக்கணும். ரொம்ப மோசமான மனநிலையில் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த விஜய் ரசிகர்கள். சங்கி கூட்டத்தை விட மோசமான கூட்டமாக மாறிடுவானுங்க போல. இவங்களை கண்டிப்பாக கவுன்சிலிங் கொடுத்து மனிதனாக மாற்றணும்.